ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இப்போது டிஃபன் செஞ்சு வந்துட்டேன். தம்பிக்கு மில்க் ஷேக் போட ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் காய வச்சு ஊற்றிட்டேன். பாதாம் போட்டுருக்கேன், ப்ரௌன் சுகரும் போட்டுட்டேன். செவ்வாழை இப்போ கட் பண்ணி போட்டுடலாம். இருங்க, செவ்வாழை கட் பண்ணி போட்டுடலாம். ஒன்று செவ்வாழை கட் பண்ணி போட்டு ஐஸ் க்யூப் போடுங்க. ஐஸ் க்யூப் போட்டாச்சு. போட்டு மிக்சியில் போட்டுட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். இருங்க, மில்க் ஷேக் போட்டாச்சு. மில்க் ஷேக் போட்டுட்டோம். இதை எடுத்துகிட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நேற்று நம்ம பாசிப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வெந்தயமும் போட்டு ஆட்டி வச்சோம் இல்லையா? இது பாருங்கள், இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இல்லை பார்த்தீங்களா? நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சிட்டிக்கை சோடா மாவு போட்டுட்டு ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். அப்போ தான் இட்லி கொஞ்சம் சாஃப்டாக வரும். 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுட்டேன். சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். புதினா சட்னிக்கு வணக்கி வச்சுருக்கேன். இட்லிக்கு சைட் டிஷ்ஷு அதுதான். இட்லி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாதாம் பீஸுன்னு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், புதினா சட்னிக்கெல்லாம் வணக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த 4 ஆரஞ்சு ஜூஸ் போட்டுற போகிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு வெந்தய குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இருங்க, நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். இட்லி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா கருணக்கிழங்கு ஃப்ரை எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அப்படியே சும்மா முறுன்னு எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிட்லான்னு தோணுதில்ல. சூப்பராக வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் அந்த மாவில் இட்லி சுட்டுட்டேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா தான் இருக்குது. நான் அதுக்காகவே இன்றைக்கி ட்ரை பண்ணேன். பாருங்கள், புதினா சட்னி பாசிப்பருப்பு இட்லி சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன். அதில் பாதாம் பிசின் கொஞ்சம் போட்டுட்டு குடிச்சிக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃபன் நம்ம வீட்டில். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதையே நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். இந்த டிஷ்ஷு எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நினச்சதை விட நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஒன்றும் இல்லை, பாசிப்பருப்பு 1 கிளாஸு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 கிளாஸு, வெந்தயம், அவ்வளோதான். ஊற வச்சுட்டு ஆட்டி வச்சுருங்க. காலையில் எழுந்தவுடனே கொஞ்சம் உப்பு சோடா மாவு போட்டு கலந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. சூப்பராக வந்திருக்கு. சாஃப்டாக நல்லாயிருக்கு. நானே அதை எதிர்பார்க்கல இவ்வளோ இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?